சென்னையில போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் சமூக நல கூட்டத்துல சிறை வைக்கப்பட்டப்போ ஆசிரியரோட மனைவியான பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மாதிரியான பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 8ஆம் தேதி முதல் 100க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடைக்காததுனால 10 நாட்களுக்கு மேலா போராட்டம் நீடிச்சிட்டு வருது. ஆசிரியர்களை காவல்துறையினர் நாள்தோறும் கைது செஞ்சு அழைச்சிட்டு போறதும் பிறகு விடுவிச்சு அனுப்புறதுமாவே இருக்கு. அதன்படி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டப்போ ஆசிரியர்களை கைது செஞ்சு ராயப்பேட்டையில இருக்கிற சமுதாய நலக்கூடத்துல போலீசார் தங்க வச்சாங்க. கைது செய்யப்பட்டவர்கள்ல புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறன் தம்பதிகள் செல்வம், சுமதி போராட்டத்துல முக்கிய பங்காற்றிட்டு வராங்க. பார்வை மாற்றுத்திறனாளியான ஆசிரியை சுமதி 5 மாச கர்ப்பிணி அப்படின்றத அறிஞ்சு போராட்ட குழுவினர் யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அவங்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியை எளிமையான முறையில நடத்தி இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி குறித்து கேள்விப்பட்டதும் அங்க பாதுகாப்புக்கு நின்றிருந்த பெண் போலீசாரும் மலர்கள் தூவி பார்வை மாற்றுத்திறனாளி பெண் சுமதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. போராட்ட களத்துல கைதாகி சிறை வைக்கப்பட்ட இடத்துல வளைகாப்பு நடத்தப்பட்டது அங்க இருந்தவங்க மத்தியில நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.